அன்பார்ந்த தோழர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மாறன், மக்கள் அதிகார கழகம். கடந்த 19ஆம் தேதி இரவு கோவை மாவட்டம் முழுவதும் ஆலங்கட்டி மழை பெய்தது. இந்த ஆலங்கட்டி மழை என்பது அன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இந்த ஆலங்கட்டி மழை அதிகமாகவே பெய்திருக்கிறது. இதனால் அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை அந்த ஆலங்கட்டி மழை பெய்ததால் ஏற்படுத்தியது. ஏனென்று சொன்னால் அந்த ஆலங்கட்டி மலை என்பது ஒரு 12 மணி நேரமாக கரையாமல் இருந்தது. தற்போது அந்த கட்டி என்பது கரைந்திருக்குது. இருப்பினும் அங்கு ஒரு 150 ஏக்கருக்கு மேல விவசாயிகள் வாழை, பாக்கு போன்றவற்றை விவசாயம் செய்து வருகின்றனர். தற்போது ஒரு 4 மாதங்கள் ஆகிய அந்த வாழையும் பாக்கு மரங்களும் இந்த ஆலங்கட்டி மழை பெய்ததனால் பெரும் இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் தற்போது வரை அந்த ஆலங்கட்டி மழை பெய்து முடிஞ்சதிலிருந்து இந்த விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வச்சிருக்காங்க. தற்போது வரை அரசு அதிகாரிகள் அந்த இடத்தையோ இல்ல விவசாயிகளையோ இப்போது வரைக்கும் பார்க்கல. அந்த விவசாயம் செய்த இடம் பார்த்தோம்னா 150 ஏக்கருக்கு மேல வாழையும் பாக்கு செஞ்சிருக்காங்க. ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய்க்கு மேல விவசாயிகள் அதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 5 கோடி ரூபாய்க்கு மேலே பெரும் இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வர்றாங்க. ஆனால் இந்த அன்னூரை சார்ந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், தாசில்தார் யாரும் எந்த ஒரு அதிகாரிகளும் அந்த மழை பெய்ததற்கான அந்த கட்டி கரையும் போது கூட போகல. இப்போதும் விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வச்சிட்டு இருக்காங்க. இப்போது வரைக்கும் அதிகாரிகள் யாரும் போகல. உடனடியாக இந்த அதிகாரிகள் அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளையும் அந்த விவசாய நிலத்தையும் ஆய்வு செய்து அவர்கள் கேட்கக்கூடிய 3 லட்சம் ரூபாய் ஏக்கருக்கான அந்த இழப்பீடை உடனடியாக அரசு வழங்க வேண்டும் என்பதை மக்கள் அதிகார கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இனிமேலும் இது போன்ற செயல்களை அதிகாரிகள் தாமதப்படுத்தாமல் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்றால் தொடர்ந்து மக்கள் அதிகார கழகம் விவசாயமும் அடுத்த கட்ட போராட்டத்தை செய்யும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.